டுடே கிளாஸில் நம்ம ஹார்ட்வேர் அண்ட் சிபிஐ பற்றி பார்க்கலாம். ஸோ ஹார்ட்வேர்னால் என்ன? ஸோ ஹார்ட்வேர்னால் ரிஃபர்ஸ் டு ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம். அதாவது நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா டிவைஸும் இருக்குல்ல, டிவைசஸ் வந்து ஃபிசிக்கல் காம்பனண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா டிவைஸுமே என்ன சொல்கிறோம், நம்ம ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். ஸோ ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் கேன் பி சீன் அண்ட் டச். ஸோ ஹார்ட்வேர்டை நம்ம வந்து பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிபியு, கீபோர்டு, மவுஸ், மானிட்டர், பிரிண்டர், இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னா, ஏ சிங்கிள் யூஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பில்டு டு ஹேண்டில் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன். அதாவது வந்து ஒரு சிங்கிள் யூஸர், ஓகேங்களா, சிங்கிள் யூஸுக்காக உருவாக்கப்பட்டதை அந்த ஒர்க் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன், அதாவது வந்து டிசைனு, டேட்டா அனலைசிஸு, அனிமேஷனு, சயின்டிஃபிக் ரிசர்ச்சு, இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணது அந்த ஒர்க் ஸ்டேஷனுங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ், ஓகேங்களா, இது வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியது அண்ட் சிங்கிள் யூசர் கம்ப்யூட்டர். ஸோ ஃபார் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன், சயின்டிஃபிக் ரிசர்ச், கேடு, கிராஃபிக் டிசைனிங், இந்த மாதிரி இதெல்லாம் இது யூஸ் பண்ணுறோம் நம்ம. இதுதான் ஒர்க் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ ஹார்ட்வேரில் நம்மளுக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஹார்ட்வேர் இருக்குது. ஒன்று இன்புட் டிவைஸ், இன்னொன்று அவுட்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ்னால் என்னென்னா, நம்ம கம்ப்யூட்டருக்கு என்ட்ரு பண்ணுற டேட்டா, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம இன்புட் டிவைஸ் மூலமாக தான் நம்ம கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ தி ஆக்ட் அஸ் கம்யூனிகேஷன் லிங்க் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். ஸோ இந்த இன்புட் டிவைஸ் எப்படி இருக்குது, நம்மளுக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில் ஒரு கம்யூனிகேஷனாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இன்டர்ஃபேஸ் மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ இன்புட்டில் வந்து நம்மளுக்கு நிறையா டிவைசஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒவ்வொரு டிவைஸஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மவுஸ் இஸ் ஏ பாயிண்டிங் டிவைஸ். ஸோ உங்களுக்கு மவுஸ்னால் என்ன தெரியும், நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணீங்க, எக்ஸாம் போகிறப்போ உங்களுக்கே தெரியும் அது என்னென்ட்டு. ஸோ அது என்ன, கர்சர்னு ஒன்று இருந்தால் இப்படி இருக்குமா, ஒரு ஆறாம் மார்க் மாதிரி இருக்குங்களா, இதுதான் கர்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாயிண்டிங் டிவைஸ். ஓகேங்களா? பாயிண்ட் பண்ணி நம்ம எங்களுக்குள்ளே நகட்டுமோ அதை இது பண்ணிக்கலாம். யூஸ் டு கண்ட்ரோல் கர்சர் மூவ்மெண்ட் ஆன் தி ஸ்க்ரீன். ஸோ அந்த கர்சர் மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம மவுஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ மவுஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் மவுஸில் அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் மவுஸ் இருக்குது. ஒன்று வந்து மெக்கானிக்கல் மவுஸ், இன்னொன்று வந்து ஆப்டிக்கல் மவுஸ். ஸோ மெக்கானிக்கல் மவுஸு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய இதுக்கு முன்னாடி ரொம்ப ஓல்டு சிஸ்டமோட மவுஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஒரு ரப்பர் பால் மாதிரி ஒன்று இருக்கும் உங்கள் மவுஸ் கீழே. ஸோ அதை வச்சு தான் வந்து அந்த மவுஸ் ஒர்க் ஆகும். அந்த ரப்பர் பாலை வச்சு தான் அது பேஸ் பண்ணி தான் அதோட சென்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்டை வச்சு தான் வந்து அந்த மவுஸ் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு ரிலேட்டடாக தான் கரஸ்பாண்டிங் சிக்னல் வந்து உங்களுக்கு சிபிஐக்கு போகும். ஸோ அது வந்து மெக்கானிக்கல் மவுஸ். ஓகேங்களா? ஆப்டிக்கல் மவுஸ்னால் ஒன்றும் இல்லை, அட்வான்ஸ்டு. அதாவது உங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி லைட்டு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பின்னாடி உங்கள் மவுஸ் எடுத்து பாருங்கள், லைட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அந்த லேசர் யூவி மூலியமாக நம்ம யூஸ் பண்ணுற மவுஸ் ஃபுல்லாமே வந்து ஆப்டிக்கல் மவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மவுஸுக்கு அல்டர்னேட்டிவாக வேறு என்ன இருக்குன்னா, ட்ராக் பால்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ராக் பாலுங்கிறது அகைன் அதுவும் வந்து இந்த மாதிரி தான், கர்சர் மாதிரி தான். நான் ஒவ்வொன்றும் சொல்லும் போது, இப்போ புதுசாக நம்ம ட்ராக் பால்னு பார்க்குறோன்னா போயிட்டு க்ரோமில் சர்ச் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் மைண்டில் எப்பயுமே மறக்காதது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீபோர்டு இஸ் ஏ இன்புட் டிவைஸ். ஸோ இப்போ கீபோர்டில் உங்களுக்கு தெரியும், அதில் வந்து என்னென்ன கீஸ் இருக்குது, என்னென்ன விண்டோஸ் கீஸ் இருக்குது, என்னெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதில் முக்கியமான 3 ஃபங்க்ஷன் கீ நம்ம பார்க்கணுன்னா, டோக்கிள் கீஸ்னு என்னென்னா கேப்ஸ் லாக், நம் லாக், ஸ்க்ரோல் லாக். அதாவது கேப்ஸ் லாக்கை நீங்கள் அமைக்கிட்டிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற எல்லாமே கேப்ஸில் தான் ஒர்க் ஆகும். நம் லாக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் வந்து ஒர்க் ஆகும், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் ஒர்க் ஆகாது. நீங்கள் நம்பரை கிளிக் பண்ணாலும் நம்பர் ஒர்க் ஆகாது. ஸ்க்ரோல் லாக்கை நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ண முடியும், அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ண முடியாது. இப்போ பண்ண முடியும், ஆஃப் பண்ணலைன்னா ஸ்க்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்க்ரோல் லாக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஸ்க்ரோல் பண்ணுறத அப்படிங்கிற ஆப்ஷன் டிசபிள் ஆகிடும். ஸோ இந்த 3மே அதான். நீங்கள் உங்கள் கீபோர்டில் உங்களுக்கு தெரியும், கேப்ஸ் லாக் உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி தான் நம் லாக் அண்டு ஸ்க்ரோல் லாக்குமே. தென் மாடிஃபையர் கீ. ஸோ மாடிஃபையர்னு என்ன அர்த்தம், ஒரு டேட்டாவை டிஃப்ரெண்ட்டாக காட்டுறது தான் மாடிஃபை பண்ணி கொடுக்குறது. ஸோ இப்போ ஷிஃப்ட்டு, கண்ட்ரோல், ஆல்ட், எஃப்என்ங்கிறது ஃபங்க்ஷன் கீ ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் கீ தான். அதுக்காக ஃபங்க்ஷன் கீ இங்கே நம்ம F1 to 12 சொல்லுவோம் ஃபங்க்ஷன் கீ. அதையும் இந்த எஃப்என்னையும் குழப்பிக்கக்கூடாது. இது பேர் ஃபங்க்ஷன், பட் அது பண்ணுற வேலை என்னது, மாடிஃபையர் கீயோட வேலை தான் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஷிஃப்ட்டை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மலாக பி அமைக்கிறீங்க, என்ன ஆகும், பி அப்படிங்கிற கேரக்டர் வந்து லெட்ரு வந்து
டைப் ஆகும். இதுவே Ctrl+B கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், போல்டு, அதாவது நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு அது போல்டாக மாற்றும். ஸோ அப்போனா ஒரு விஷயத்த மாற்றி வேறு வேலை பண்ண வைக்கிது, அதுதான் மாடிஃபையர் கீ. ஸோ ஷிஃப்ட்டு Ctrl Alt F1 இதை கிளிக் பண்ணி நீங்கள் அடிஷ்னலாக வேறு ஏதாவது கீ அமுக்கும்போது அது வேறு வேலையை பார்க்கும். அது நார்மலாக நீங்கள் ABCD லெட்டர் டைப் பண்ணாமல் இது இப்போ என்ன பண்ணும், வேறு வேலை பண்ணும். அதுதான் மாடிஃபையர் கீ. தென் ஃபங்க்ஷன் கீ F1 to F2. ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து ஃபங்க்ஷன் கீயை வந்து பார்த்துருக்கோம். MS ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் கீயை பற்றி பார்த்துருக்கோம். இது போக நான் வந்து இதுக்கப்புறமும் வந்து இந்த MS Word, MS Excel அண்ட் MS PowerPoint இதுக்கு வந்து நான் செப்பரேட்டாக இன்னொரு PDF வந்து போடுவேன். அதை நான் ரெடி பண்ணிவிட்டு போடுறேன். ஷார்ட்கட் கீ அண்டு டேப் ஒவ்வொரு டேப்லையும் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் போடுவேன். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு PDF போட்டு வரேன் குரூப்பில். ஸோ வேறு என்னென்ன இன்புட் டிவைஸ் இருக்குது, ஜாய்ஸ்டிக், நம்ம கேம் விளாட்றோம்ல ஜாய்ஸ்டிக், அதுவுமே ஒரு இன்புட் டிவைஸ் தான். ஸ்கேன் பண்ணுறது இன்புட் டிவைஸே தான். பார்கோட் ரீடர், நீங்கள் அதாவது நம்ம எக்ஸாம் ஹாலில் போயிருந்தீங்கன்னா நிறையா சென்டரில் எல்லா சென்டருமே இருக்கும். உங்களுடைய இது இருக்குல்ல, உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து ஒரு பார்கோடு மாதிரி இருக்கும். அவங்க கையில் ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க, அதை வச்சு ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணோடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்துடும். நீங்கள் எந்த சீட்டு அண்டு எந்த லேபு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்கோடர். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டலைசர். ஸோ டிஜிட்டைசர்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் நீங்கள் சின்ன வயசில் திருவிழாவுக்கு போகும்போது ஒரு ஸ்லேடு மாதிரி ஒன்று இருக்கும் ரோஸ் கலரில், அதில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுதி அழிச்சிக்கலாம்னா அதே மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி இது வந்து டிஜிட்டலாக ஒரு போர்டு மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேங்களா? டிஜிட்டலைசர். ஸோ அந்த போர்டு தான் வந்து டிஜிட்டலைசர்னு சொல்லுவாங்க. இதுவுமே நீங்கள் போயிட்டு போய் பார்த்துக்கோங்க, அதை சர்ச் பண்ணி என்னன்ட்டு. தென் டச் ஸ்க்ரீன். ஸோ டச் ஸ்க்ரீன் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், அது வந்து இன்புட் டிவைஸ், நாட் அவுட்புட் டிவைஸ். டிஸ்பிளே தான் அவுட்புட் டிவைஸ். ஓகேங்களா? டச் ஸ்க்ரீன் வந்து இன்புட் டிவைஸ், ரெண்டையும் குழப்பிக்கிறக்கூடாது. நம்ம பார்க்குறது வந்து டிஸ்பிளே அண்ட் டச் ஸ்க்ரீன் ரெண்டுமே சேம் இன்பில்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? டச் ஸ்க்ரீன் கேட்டால் இன்புட் டிவைஸ், டிஸ்பிளேன்னு கேட்டால் தான் அவுட்புட் டிவைஸ். நீங்கள் டச் ஸ்க்ரீன் ஒன்று நம்ம மொபைல் டச் பண்ணுறோம், அப்போல்லாம் எல்லாமே தெரியுது அப்படின்னு நீங்கள் டச் பண்ணி நகட்டும் போது நகலுதா, அப்புறம் இன்புட் கொடுக்குறீங்களா, அதுதான். ஓகேவா? ஸோ தென் மைக்ரோஃபோன்னா இப்போ நம்ம மொபைல் பேசும்போது ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று வந்து மைக்ரோஃபோன், இன்னொன்று ஸ்பீக்கர். நீங்கள் பேசும்போது அது மைக்ரோஃபோன் வழியாக தான் போகும், அங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்பீக்கர் வழியாக கேட்கும். அவங்க பேசும்போது அவங்க மைக்ரோஃபோன் வழியாக அந்த டேட்டா உள்ளே வரும், இங்கே உங்களுக்கு ஸ்பீக்கர் வழியாக வெளியே போகும். அப்புறம் மைக்ரோஃபோனுங்கிறது இன்புட் டிவைஸ், ஸ்பீக்கருங்கிறது அவுட்புட் டிவைஸ். தென் வெப் கேமராவில் என்ன ஆகுது, நீங்கள் வெப்கேம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்கள் டேட்டா, உங்களோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியுது. அப்புறம் நான் என்னோட ஃபேஸ் தான் தெரியுது, அப்புறம் அவுட்புட் டிவைஸ் தானே. ஃபேஸ் எங்கே தெரியுது, மானிட்டர்லாம் தெரியுது. வெப் கேமரா என்ன பண்ணுது, உங்கள் ஃபேஸை இன்புட்டாக உள்ளே கொடுத்து மானிட்டருக்கு கொடுக்குது. ஸோ வெப் கேமராங்கிறது இன்புட் டிவைஸ். தென் லைட் பென், இந்த இப்போ நான் எழுதுறேன்ல இந்த மாதிரி இதெல்லாம் இன்புட் டிவைஸ் தான். தென் ஸ்கேனர். ஓகேங்களா? ஸ்கேனர் வந்து இன்புட் டிவைஸ்னு தெரியும். இப்போ ஸ்கேனரில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா ADF, ஸோ ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர் அப்படிங்கிற டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணும், இந்த ADFங்கிறது என்னென்னா ஆட்டோமேட்டிக்லி ஃபீட்ஸ் மல்டிபிள் பேஜஸ் இன்டூ ஸ்கேனர். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கலாக மல்டிபிள் பேஜஸை வந்து ஃபீட் பண்ணும் ஸ்கேனருக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ ஸ்கேனரில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர். தென் MICR, மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகனைசேஷன். ஸோ இதுவுமே இன்புட் டிவைஸ் தான். உங்கள் செக்கில் கீழே ஒரு 4 நம்பர் இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் ஒரு பார்கோடு மாதிரி இருக்கும் அப்படி. ஸோ இது மூலிமா அதை ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், என்ன அந்த செக்கை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அவங்க இது பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் செக் புக்கில் கீழே ஒரு 6 நம்பர் இருக்கும், MICR நம்பர்னு இருக்கும். அந்த நம்பர் தான் இது சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எதுவாக ஆக்ட் ஆகுது, அது வந்து நமக்கு இங்கே கொடுத்துருவாங்க, அந்த செக் புக்கில் இருக்கும்.
பட் அதை ரீட் பண்ணுறது மூலியம் எது மூலிமா ரீட் பண்ணுறாங்க, இந்த மேக்னெட்டிக் கேரக்டர் ரெகனைசேஷன். ஸோ அதில் வந்து அதை வந்து எப்படி இந்த பார்கோட ஸ்கேன் பண்ணி ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதையுமே பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இது இன்புட் டிவைஸ். தென் ஓசிஆர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன். ஓகேங்களா. ஸோ இதுவுமே என்ன பண்ணுன்னா கன்வெர்ட் ஸ்கேன் டெக்ஸ்ட் இன்ட்டு எடியபிள் டெக்ஸ்ட். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறது, ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்களே கம்ப்யூட்டரில், அதை வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றுமே இல்லை, உங்கள் நோட்டில் எழுதிட்டீங்க டேட்டாவை. இதில் நீங்கள் ஓசிஆர் அந்த ஓசிஆர் மூலிமா நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், அது ஸ்கேன் பண்ணி இந்த இமேஜ் வந்து கம்ப்யூட்டருக்கு ரீடபிள் ஃபார்மேட்டாக கம்ப்யூட்டர் ஃபார்மேட்டில் மாறிடும். ஸோ அதுதான் ஓசிஆர். ஓகேங்களா. ஸோ அதுவுமே இன்புட் டிவைஸ் தான், இன்புட் தான் கொடுக்குது. நீங்கள் உங்கள் பேப்பரில் இருக்கிறத இன்புட்டாக எடுத்துக்கிறது அது. ஓஎம்ஆர், ஆப்டிக்கல் மார்க் ரெகனைசேஷன். ஸோ இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது அங்கே எப்படி நீங்கள் ஆப்ஷன்ஸ் குறிப்பீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டில் இருக்கும். அண்டு நீங்கள் ஸ்கூல் காலேஜ் லைஃப்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி ஒரு டாட் மாதிரி வச்சு நீங்கள் என்ன ஆப்ஷனாக கிளிக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அந்த டாட்டெல்லாம் ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் ஓஎம்ஆர். ஸோ ஆப்டிக்கல் மார்க் ரெகனைசேஷன். ஸோ இதில் என்ன பண்ணுவோம், அந்த டாட்டரெல்லாம் இது ஸ்கேன் பண்ணி உள்ள இன்புட்டாக எடுத்துக்கிறது. ஸோ இதுவும் இன்புட் டிவைஸ் தான். ஓகேங்களா. ஸோ இன்புட் டிவைஸ் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸில் மானிட்டர், ஸ்பீக்கர், ப்ரொஜெக்டர், பேரலி டிஸ்பிளே. ஸோ பேரலி டிஸ்பிளே அப்படின்னா என்ன தெரியுமா, பேரலி டிஸ்பிளேனா என்னென்னா, அதாவது வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து நமக்கு கீபோர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. பட் இந்த பிளைண்டாக இருக்கிற பீப்புள் வந்து கீபோர்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்காக டிவைஸ் டிப்பிக்கலி அட்டாச்சபிள் டு கம்ப்யூட்டர் கீபோர்ட் தட் அலோஸ் எ பிளைண்ட் பீப்புள் டு ரீட். அதாவது இது பிளைண்ட் பீப்புளுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். இது வந்து அவங்களோட கீபோர்டு கம்ப்யூட்டர் கீபோர்டு கூட அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. தென் ஸோ மானிட்டரில் வந்து இஸ் ஏ அவுட்புட் டிவைஸ். ஓகேங்களா. இதில் 5 டைப் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் நார்மலாக நீங்கள் அரியனில் புக்கில் பார்த்தீங்கன்னா இது வரதா இருக்கும், ஓஎல்இடி வரதா இருக்கும். பட் ரீசெண்டாக QLEDங்கிற ஒரு அட்வான்ஸ்டு இதுவுமே வந்துட்டு. ஸோ சிஆர்டினா என்னது, கேத்தட் ரே டியூப். ஓகேங்களா. எல்சிடினா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. எல்இடினா லைட் எமிட்டிங் டயோடு. ஓஎல்இடினா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடு. QLEDனா குவாண்டம் டாட் லைட் எமிட்டிங் டயோடு. ஓகேங்களா. ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா அது வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. இப்போ சிஆர்டி அதாவது கேத்தோட ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, அதில் வந்து எப்படின்னா எலக்ட்ரானிக் எமிஷன்ஸ், ஒரு எலக்ட்ரான் கன் இருக்கும். அது வந்து பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வென் ஹீட்டட். ஸோ ஹீட் ஆகும்போது அது மூலிமா வந்து ஒரு பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது மூலிமா வந்து நம்மளுக்கு இமேஜ் கொடுக்கும். இப்போ நிறைய எலக்ட்ரான் வந்துச்சுன்னா பிரைட்டாக இருக்கும், ஃபியூவர் எலக்ட்ரான் வந்துச்சுன்னா டிம்மாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் மொத்தமாக 3 கன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ரெட்டு, க்ரீன், ப்ளூ. ஸோ RGB அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 கலர் தான் இதில் இருக்கும். இந்த 3 கலரை யூஸ் பண்ணி தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மெயினாக இதில் 3 தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்காது, எலக்ட்ரான் பீம் டெக்னாலஜி. ஸோ சிஆர்டி எப்படி இருக்காது, எலக்ட்ரான் பீம் டெக்னாலஜி. தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னது, LCD. ஓகேங்களா. LCD என்ன ஃபுல் ஃபார்ம், லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, என்ன சொல்கிறது, பிளாக் லைட். இதில் வந்து ஆக்சுவலி வந்து எப்படின்னா லைட் சோர்ஸு லிக்விட் கிறிஸ்டல் வந்து ட்விஸ்ட் ஆர் அன்ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மூலிமா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அப்ளை பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு லைட் பாஸ் ஆகும். ஓகேங்களா. இதுலேயுமே RGB ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீம், எலக்ட்ரான் பீம். பட் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் ட்விஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணி அது மூலிமா இது பண்ணுறது. ஓகேங்களா. இதுதான் ரெண்டாவது LCDயில். ஓகே. அதாவது இங்கே லிக்விட் கிறிஸ்டல் ப்ளஸ் பிளாக், அதாவது பிளாக் இல்லை பேக் லைட். ஓகேங்களா. லிக்விட் கிறிஸ்டல் அண்டு பேக் லைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. சிஆர்டியில்
எலக்ட்ரான் பீம் அண்டு பாஸ்பர் ஸ்க்ரீன். ஓகேங்களா. தென் எல்இடி. ஸோ எல்இடி ஃபுல் ஃபார்ம் என்னது? லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ இங்கே வந்து என்னென்னா நிறையா வந்து குட்டி குட்டி சிஎஃப்எல் சாரி எல்இடி லைட் இருக்கும், எல்இடி பேக் லைட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த எல்இடி லைட்டு மூலிமா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் பீம், நெக்ஸ்ட் வந்து லிக்விட் கிறிஸ்டல், மூணாவது எல்இடி லைட்ஸ். ஸோ எல்இடி லைட்ஸ் மூலிமா வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் லோவாக இருக்கும், இது அதோட பெட்டராக இருக்கும். எல்சியோட எல்இடி பெட்டராக இருக்கும், அதை விட ஓஎல்இடி அண்ட் கியூஎல்இடி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றை விட ஒவ்வொன்று பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. தென் ஓஎல்இடி. ஸோ ஓஎல்இடி அப்படிங்கிறது ஆர்கானிக் லைட் லிமிட்டிங் டயோட்ஸ். ஸோ இங்கே வந்து எப்படின்னா ஆர்கானிக் லேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்கானிக் லைட் லிமிட்டிங் டயோட் பேர்லேயே தெரிஞ்சிச்சு ஆர்கானிக்ண்டு. இதுக்கு முன்னாடி வர என்னது எல்இடியில் எல்இடி அண்டு பேக் லைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இங்கே வந்து நோ பிளாக் லைட் ரிக்யூர்டு. ஓகேங்களா. இது வந்து ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் லைட் ஈச் பிக்சல். இதில் வந்து ஈச் பிக்சல் ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் லைட். ஸோ இதில் வந்து ஆர்கானிக் லேயர்ஸ் இருக்கும். ஸோ அது மூலிமா தான் வந்து நம்மளுக்கு இந்த வோல்டேஜ் ஆக்சுவலாக வந்து ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ஆனோடு கேத்தோடு கடையில் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அது மூலிமா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகி இந்த எலக்ட்ரான்ஸ் அந்த ஹோல்ஸ் வந்து ஆர்கானிக் லேயரில் மீட் பண்ணி இருக்கும். ஸோ இது அப்புறம் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், லைட்டாக எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சுவலி இதில் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஜஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா மேபி கேட்கலாம் அவங்க. தென் லாஸ்ட்டு QLED. ஸோ QLED பேர்லேயே தெரிஞ்சு போச்சு, குவாண்டம் டாட் லைட் எமிட்டிங். ஸோ அப்போனா இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறாங்க? குவாண்டம் டாட் லேயர். ஓகேங்களா. அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ தான் சொன்னால் பேட்டரி டிஸ்பிளேனா என்னென்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பிரிண்டர்ஸ். ஸோ பிரிண்டர்ஸ் இஸ் ஏ அவுட்புட் டிவைஸ். ஸோ டைப் ஆஃப் பிரிண்டர்ஸ் வந்து ரெண்டு இருக்குது, இம்பேக்ட்டு நான் இம்பேக்ட்டு. இம்பேக்ட்னா அதில் வந்து அதனால இம்பேக்ட் என்ன அர்த்தம்? அதனால ஏதோ ஒரு அது மேலே இம்பேக்ட் ஆகிருக்கு, அழுத்தம் கொடுத்துருக்குற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் பிரிண்ட் பை ஸ்ட்ரைக்கிங் அண்ட் இங்க் ரிப்பன் அகெயின்ஸ்ட் பேப்பர். அதான் ஸ்ட்ரைக் ஆகும், அது வந்து அது மேலே அழுத்தம் கொடுத்து அது மூலியமாக பிரிண்ட் பண்ண வைக்கிறது தான் இம்பேக்ட் பிரிண்டர். தே ஆர் நாய்ஸி அண்ட் ஸ்லோ. ஓகேங்களா. ஸோ இப்போ டைப் ஆஃப் இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் நிறையா இருக்குது. ஒன்று வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். ஸோ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அப்படின்னா என்ன சொல்கிறது? ஆக்சுவலி இதோட டயக்ராமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே. இது வந்து எப்படின்னா இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இதான் பேப்பருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பேப்பரில் டாட் மேட்ரிக்ஸ்னால் பின்னு மாதிரி இருக்கும். பின்னு தான் டாட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த பின்னில் ஒவ்வொன்றுலேயும் ஒரு கேரக்டரு அவங்க இது பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு பின்னையும் வந்து அப்படியே இந்த பேப்பரில் அச்சு அடிக்கும் போது க்ரியேட் ஆகுதுல்ல. ஸோ இதுதான் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். ஓகேங்களா. தென் லைன் பிரிண்டர். ஸோ இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் வந்து ஒவ்வொரு கேரக்டராக தான் அடிப்பாங்க. அதான் சொல்லலாம், இப்போ ஒவ்வொரு பின்லையுமே ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டர் அடிக்கல கேரக்டர் பெர் செகண்ட். தென் லைன் பிரிண்டர் அப்படின்னா இப்போ இது வந்து எப்படின்னா பிரிண்ட்ஸ் ஒன் லைன் அட் எ டைம். இங்கே வந்து கேரக்டராக பிரிண்ட் ஆகும் டாட் மேட்ரிக்ஸில். பட் இங்கே வந்து எப்படின்னா ஆக்சுவலி இதோட படத்தை இந்த ஒவ்வொரு பிரிண்டரோட படத்தையுமே எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்லும்போது இன்னமும் ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து எப்படின்னா இப்படி லைனாகவே இப்போ இந்த பேப்பர் இருக்கும், இந்த பேப்பர் மேலே ஒவ்வொரு லைனாகவே பிரிண்ட் ஆயிரும். ஸோ அதனால் இது பேர் வந்து இது லைன் பிரிண்டர். ஸோ இதோட ஸ்பீட் என்னது? லைன் பெர் செகண்ட். அவ்வளோதான். கேரக்டர் பெர் செகண்ட், லைன் பெர் செகண்ட். ஸோ கேரக்டர்னால் அதே மாதிரி தான், பிரிண்ட்ஸ் ஒன் கேரக்டர் அட் ஏ டைம். ஓகேங்களா. தென் ட்ரம் பிரிண்டர். ஸோ ட்ரம் பிரிண்டர்னால் ஒரு ரவுண்டாக ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும். ஸோ இது ரொட்டேட் பண்ணுற மூலிமா பிரிண்ட் ஆகும். இந்த ரொட்டேட்டரில் வந்து அவங்க கேரக்டர்ஸை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது ரொட்டேட் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். தென் செயின் பிரிண்டர். இது அதாவது செயின் மாதிரி இருக்கும், அங்கே ஒவ்வொன்றும் இப்படி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த செயின் ரொட்டேட் ஆகிற மூலிமா
லைன் இங்கே வந்து லைன் பை லைனாக தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ட்ரம் பிரிண்டருமே லைன் பை லைனாக தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா அந்த ஒரு ட்ரம்மில் அப்படியே ஒவ்வொரு வரிசையாக லைன் பை லைனாக கேரக்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே ரொட்டேட் ஆகும்போது அப்படியே பிரிண்ட் ஆகும். இதுவுமே அப்படி தான், லைன் பை லைன் தான். ஸ்டெயின் பிரிண்டர்லேயும் இப்படி இருக்கும். ஸோ அது ரொட்டேட் ஆகும்போது அப்படியே ஒவ்வொரு லைனாக பிரிண்ட் ஆகும். பேண்டு பிரிண்டர்னால் ஸ்டீல் பேண்டை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு அதில் வந்து அந்த ஸ்டீல் பேண்டில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து இப்போ அது மேலே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது இதாக ரொட்டேட் பண்ணும்போது அதை இது பண்ணும்போது அந்த பேண்டை யூஸ் பண்ணும்போது பிரிண்ட் ஆகும். ஸோ அது வந்து பேண்ட் பிரிண்டர். தென் டெய்ஸி வீல் பிரிண்டர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பிரிண்டரில் இம்பேக்ட் பிரிண்டரில் வரும். ஸோ டெய்ஸி வீல் பிரிண்டர்னா என்னென்னா இதில் வந்து ஆக்சுவலி இன்னொன்று சொல்லணும். இப்போ இந்த இம்பேக்ட் பிரிண்டரில் உங்களால் வந்து கிராஃபிக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. லெட்டர்ஸை மட்டும்தான் உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன்லி லெட்டர்ஸ், கிராஃபிக்ஸை பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து எப்படின்னா ஹேமர் இருக்கும். ஸோ ஹேமர் வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த ரிப்பனுக்கு அகைன்ஸ்டாக வீல் இருக்கும். அது ரொட்டேட் ஆகும்போது அந்த ரிப்பனுக்கு அகைன்ஸ்டாக வந்து அது ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு லெட்டர் வரும். ஸோ இங்கே வந்து ஹேமர் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பேண்டு, இங்கே செயின் மார்க்கில் ஃபார்மேட் இருக்கும். இங்கே வந்து ட்ரம்மில் வந்து ட்ரம் இருக்கும், அதை ரொட்டேட் பண்ணும். கேரக்டர் பிரிண்டரில் கேரக்டர். ஓகேங்களா? லைன் பிரிண்டர் லைன், தென் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். ஓகேங்களா? தென் நான் இம்பேக்ட் பிரிண்டர். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்றுலாம் என்னது இம்பேக்ட்டு. இப்போ நான் இம்பேக்ட்னா அது வந்து பேப்பரை டச் பண்ணாது, அதில் அந்த கருவி வந்து. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இங்க்கு இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா இல்லை இந்த ஒரு ஹீட் மூலிமா வர்றது இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நான் இம்பேக்ட் பிரிண்டர். ஸோ இந்த நான் இம்பேக்ட் பிரிண்டரில் வந்து CMYK அப்படிங்கிற, அதாவது இங்க்கு சொன்னல, இங்கில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா CMYK அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த 4 கலர் இருக்குல்ல, இந்த 4 கலரை யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணி வேறு கலர் யூஸ் பண்ணுவாங்க. மொத்தமே இந்த 4 கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் மற்ற எல்லா கலருமே அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிஸ்பிளேல பார்த்தோம்னா RGB அந்த 3 கலரை யூஸ் பண்ணி மற்ற எல்லா கலரும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இது இன்ஜெக்ட் பிரிண்டர். ஓகேங்களா? ஸோ இன்ஜெக்ட் பிரிண்டரில் வந்து இங்க் வந்து எப்படின்னா ஒரு நாசில் வழியாக ஃபோர்ஸ் பண்ணி வெறும் என்ன சொல்கிறது ரொம்ப மினிஸ்கேல் ட்ராப்லெட்ஸாக வந்து அது ஃபோர்ஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணும். ஒரு நாசில் இருக்கும், அது மூலிமா இங்கை ஸ்ப்ரே பண்ணி ரொம்ப மைனூட்டாக சின்னதாக அது ஒவ்வொரு கேரக்டராக ஸ்ப்ரே பண்ணி இங்கே பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து இன்ஜெக்ட் பிரிண்டர். ஸோ இங்கே நாசில் யூஸ் பண்ணி இங்கை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லேசர் பிரிண்டர். பேர்லேயே தெரிஞ்சு போச்சு லேசர் அப்படின்னா லேசரை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்க. இங்கே என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க, லேசர், ட்ரம் டோனர் பவுடர். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆக்சுவலி வந்து என்ன லேசர் பிரிண்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரம் இருக்குல்ல, இந்த ட்ரம்மில் அந்த இமேஜை வந்து காப்பி ஆகும், பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த டோனார் பவுடர் இருக்குல்ல, அது மேலே அது பட்டு ரொட்டேட் ஆகும்போது அப்படியே அது க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறது டோனார் பவுடர், மேலே வந்து இங்க்கு. தென் தெர்மல் பிரிண்டர். தென் இங்கே யூசஸ் ஹீட் சென்சிட்டிவ் பேப்பர். இங்கே பேப்பர் வந்து ஹீட்டுக்கு இதாகக்கூடியதாக இருக்கும். ஸோ அது மூலிமா ஹீட் ஆகி அப்படியே பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ தெர்மல் பிரிண்டர். ஓகேங்களா? தென் ஸோ இதுதான் வந்து மெத்தட்ஸ். ஸோ தெர்மல் பிரிண்டர் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா ஏடிஎம்மில் பில்லிங் மிஷின்ஸ் இருக்குல்ல, பில்லிங் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் தெர்மல் பிரிண்டர் தான் யூஸ் ஆகுது. ஹீட்டு மூலிமா தான் வந்து அது அந்த ஒரு உங்களுக்கு அந்த ஸ்லிப் வருது அது. ஓகேங்களா? தென் பிரிண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பேஜ் பெர் மினிட். ஆக்சுவலி பேஜ் பெர் மினிட் மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம், கேரக்டர் பெர் செகண்ட் அண்டு லைன் பெர் செகண்ட் கூட பிரிண்டருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இது தான். ஓகேங்களா? ஸோ 3 இது இருக்குது, கேரக்டர் பெர் செகண்ட், லைன் பெர் செகண்ட், பேஜஸ் பெர் மினிட். ஓகேங்களா? தென் டிபிஐனா டாட் பெர் இன்ச். ஸோ டாட் பெர் இன்ச் அப்படின்னா அதாவது நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த டாட் பெர் இன்ச் அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு மெயின். ஸோ ஒரு இடத்துக்குள்ளே எவ்வளோ டாட்ஸ் இருக்குதோ நிறையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும், கம்மியாக இருந்துச்சுன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? தென் டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ பிரிண்டரில் வந்து போத் சைடு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகதா. ஸோ அதான் பிரிண்டிங் அண்ட் போத் சைட்ஸ் ஆஃப் பேப்பர் இஸ் டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, அதை சொல்லிடுறேன். பிளாட்டர். ஸோ பிளாட்டருங்கிறது அவுட்புட் டிவைஸ் தான். ஸோ இது வந்து எங்கே ஆக்சுவலி வந்து இது எப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் மாதிரி இருக்கும், ஓகேங்களா, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே சிஸ்டத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிசைன் போடுறோம், ஒரு பில்டிங் டிசைன். இப்போ இதை வரையணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இதில் போட்டோம்னா இந்த இதில் ஒரு பென்னு மாதிரி இருக்கும், அதுவே அப்படியே ஒவ்வொரு நாடே வரையும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுதான் வந்து பிளாட்டர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ பை மூவிங் பென் மெக்கானிக்கலி பிளாட்டர் ட்ரா லைன் ஆர்ட், ஓகேங்களா. தென் டிஜிட்டல் ப்ரொஜெக்டரு, ஸ்பீக்கரு, இது எல்லாமே அவுட்புட் டிவைஸ் தான், ஓகேங்களா. ஸோ இது வந்து இதுவரை நம்ம வந்து ஹார்ட்வேர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சிபியூ மட்டும், ஏன்னா அதுவுமே ஹார்ட்வேரில் தான் வரும் சிபியூ. ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ஓகேங்களா. சிபியூவை வந்து ஆல்சோ கால்டு ப்ராசஸர்னு சொல்கிறோம். இதுதான் பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர். சிபியூ தான் வந்து பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர். சிபியூ இஸ் ஆல்சோ கால்டு ப்ராசஸர். ஸோ சிபியூ ஸ்பீடை வந்து எதில் மெஷர் பண்ணுறோம், ஹெட்ஸில் தான் மெஷர் பண்ணுறோம். ஸோ சிபியூவால் மிஷின் லாங்குவேஜை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஆர் பைனரி. ஸோ பைனரி என்னது, 0 and 1. ஸோ அதால் வந்து மிஷின் லாங்குவேஜால் மட்டும்தான் அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. எம்ஐபிஎஸ்னால் மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பெர் செகண்ட், கேஐபிஎஸ்னால் கிலோ இன்ஸ்ட்ரக்ஷன் பெர் செகண்ட். தென் சிபியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுக்கு வந்து 3 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று கண்ட்ரோல் யூனிட், ரெண்டாவது அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், மூணாவது மெமரி யூனிட், ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோல் யூனிட்னா என்னென்னா, கண்ட்ரோல் யூனிட் இஸ் எ காம்பனண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தட் டைரக்ட்ஸ் தி ஆப்ரேஷன் ஆஃப் ப்ராசஸர்ஸ். ஸோ எல்லா ப்ராசஸர்களை அந்த ப்ராசஸருடைய ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா நம்ம கண்ட்ரோல் யூனிட் தான், ஓகேங்களா. இட் டெல்ஸ் கம்ப்யூட்டர், மெமரி அண்ட் அர்த்தமெட்டிக் அதாவது ஏஎல்யூ இன்புட் அவுட்புட் டிசைன் எப்படி அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் தான், ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட். ஸோ அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் என்னென்னா, இது வந்து உங்களுக்கு வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன் அண்ட் என்ன சொல்கிறது மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் ஃபுல்லாக இது பெர்ஃபார்ம் பண்ணும். அடிஷன், சப்ராக்ஷன்ஸ், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயங்கள். அண்ட் லாஜிக்னா என்னது, அண்டு, ஆறு, எக்ஸ்ஆர், நாட்டு, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை ஃபுல்லாக இதுதான் வந்து இது மூலிமா தான் பண்ணுறாங்க. தென் லாஸ்ட்டு மெமரி யூனிட். மெமரி யூனிட் உங்களுக்கு பேரே தெரியுது, மெமரி. ஸோ மெமரி யூனிட் ஸ்டோர்ஸ் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா. ஸோ மெமரி யூனிட் என்ன பண்ணுது, இது டேட்டாவை ஸ்டோர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டோர் பண்ணிக்குது. இதில் மெமரி யூனிட் 2 இருக்குது, பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. அது நம்ம ஆல்ரெடி மெமரி கிளாஸ் பார்த்தாச்சு, ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ பிரைமரி மெமரி அதில் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தாச்சு, ஓகேங்களா. தென் ரிஜிஸ்டர். ஸோ ரிஜிஸ்டர்லாம் என்னென்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரிஜிஸ்டர் ஹை ஸ்பீட் ஸ்டோரேஜ் டிவைஸ் இன்சைட் சிபியூ. ஸோ இதில் வந்து இமிடியேட் ரிசல்ட் என்னவோ அது நம்ம இங்கே தான் ஸ்டோர் ஆகும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். பஃபர் ரிஜிஸ்டர் ஸ்டோர் டெம்பரரி டேட்டா டூரிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, இதெல்லாம் ஆல்ரெடி மெமரி கிளாஸில் பார்த்துட்டோம், பார்த்துக்கோங்க போயிட்டு. தென் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் என்னது, ஆல்ரெடி ப்ரோக்ராமல் டிவைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸர் இன்டெல் 40001 4, ஸோ 80 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் இந்த சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. டேட்டா ப்ராசஸிங் சைக்கிள். டேட்டா கேன் பி டிஃபைன்ட் அஸ் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், ஓகேங்களா. டேட்டானா என்னது, அது வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் ஆர் கான்செப்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா. இதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சூட்டபிள் ஃபார் கம்யூனிகேஷன், இன்டர்பிரேஷன் ஆர் ப்ராசஸிங் பை ஹியூமனுக்காக மாற்றுறாங்க. அதுதான் வந்து டேட்டா ப்ராசஸிங் சைக்கிள். ஒரு டேட்டா இருக்குது, இதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி வைக்கிறோம்ல, அதுதான் டேட்டா ப்ராசஸிங் சைக்கிள்னு சொல்கிறோம், ஓகேங்களா. தென் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. டேட்டாங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம் வேண்டாம், இந்தங்கிறது ஒரு டேட்டா,
வீடியோ ஒரு டேட்டா, பார்க்குறவங்க ஒரு டேட்டா, இந்த இயர் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேட்டா. இப்போ இந்த மொத்தமாக சேர்த்து ஒரு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக இந்த இயர் கிளியர் பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது எல்லாமே சேர்த்து. ஸோ இந்த ஒவ்வொரு டேட்டாவும் கலெக்ட் பண்ணி சொல்கிறது இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? தென் வேறு என்ன இருக்குன்னா, இப்போ இந்த டேட்டா வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் ஸ்டேஜ். ஸோ இன்புட் ஸ்டேஜில் டேட்டாவை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணும். தென் டேட்டாவை கேப்சர் பண்ணும். அதுக்கப்புறம் அதை என்கோடு பண்ணும். டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும். கடைசியில் டேட்டாவை கம்யூனிகேஷன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங். இது வந்து இன்புட் ஸ்டேஜில் நடக்கிறது. வெயிட். ஸோ இன்புட் ஸ்டேஜில் என்ன நடக்குது? டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், டேட்டாவை கேப்சர் பண்ணணும், என்கோடு பண்ணணும், டிரான்ஸ்மிட் பண்ணணும், டேட்டாவை கம்யூனிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஸ்டேஜ், அதில் ப்ராசஸ் பண்ணணும். லாஸ்ட்டு அவுட்புட் ஸ்டேஜ். இதுக்கப்புறமா ஒன்று இருக்குது ஸ்டோரேஜ் ஸ்டேஜ். ஸோ 4 விதமான ஸ்டேஜ் மூலியமாக தான் இந்த டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து CPU சைக்கிள்னு சொல்லுவாங்க, ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதுனா என்னென்னா, ஃபெட்ச் பண்ணணும், தென் அதை டீகோட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். இதை தான் வந்து CPU சைக்கிள் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஃபெட்ச் பண்ணணும், டீகோட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டேட்டா சைக்கிள்னால் வர்ற டேட்டாவை இன்புட் மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதை வந்து CPUக்கு போகல, CPUவில் போனால் அங்கே இருக்கிற டேட்டாவை ஃபெட்ச் பண்ணணும், அதை என்கோட் பண்ணிக்கிறத டீகோட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். ஸோ இது வந்து CPU சைக்கிள். ஓகேங்களா? தென் ஸோ இந்த இருப்பாங்க டேட்டா ப்ராசஸிங் சைக்கிள்னால் ப்ராசஸிங், அவுட்புட், ஸ்டோரேஜ். இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட், ஸ்டோரேஜ். ஓகேங்களா? டேட்டா ஆர் ரா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். டேட்டாங்கிறது ரா ஃபேக்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ அதை ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக மாற்றுறது தான் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் ஆர் CPU சைக்கிள். ஃபெட்சு, டீகோடு, எக்ஸிக்யூட்டு, ஸ்டோரு. இந்த 4. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ CPU ஆர்கிடெக்சர் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் இருக்குதா? எஸ். ஒன்று வந்து CISC, காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். RISCனா ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் CPU ஆர்கிடெக்சர் இருக்குது. ஒன்று காம்ப்ளெக்ஸ், இன்னும் ரெடியூஸ்டு. ஓகேங்களா? தென் இப்போ CPU பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் கோர், அதாவது ஒரு கோர் தான் இருக்கும். டூவல் கோர்னா 2, குவாட்னா 4, எக்ஸானா 6, ஆக்டானா 8, டெக்கானா 10 கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து CPU டைப்ஸ். நெக்ஸ்ட்டு CPU மாதிரி GPU, கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இது ஃபுல்லாக என்ன பண்ணும்? இது ஹேண்டில்ஸ் கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் டாஸ்க். ஸோ அது வந்து வேறு. இது வந்து கிராஃபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டாஸ்க்கும் இதுதான் பண்ண போகுது. லைக் எப்படின்னா கேமிங், வீடியோ, AI இந்த மாதிரி விஷயத்தெலாம் இது பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ஸ்பீட் ஆஃப் தி ப்ராசஸர் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராசஸர்னால் CPU அதை ப்ராசஸர் சொல்லலாம். ஸ்பீட் ஆஃப் த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா எப்படி டிட்டர்மைன் பண்ணுறீங்கன்னா, ஷார்ட்டர் கிளாக் சைக்கிள். அதாவது இந்த சைக்கிள் நம்ம சொன்னோம்ல, அது வந்து எதில் ஷார்ட்டராக நடக்குதோ அதுதான் CPU இந்த ப்ராசஸரோட ஸ்பீடு அதை வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட்டர் கிளாக் சைக்கிள். தென் லாஜிக்கல் யூனிட்டோட ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்ம 3 பார்த்தோம். ஓகேங்களா? லாஜிக்கல் யூனிட் இருக்குல்ல, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணும் டேட்டாவை. ஸோ லாஜிக்கல் யூனிட்டோட ஃபங்க்ஷன் அது டேட்டாவை கம்பேர் பண்ண வேண்டியது. தென் இப்போ அக்குமுலேட்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அக்குமுலேட்டர் இஸ் யூஸ்டு பை ALU, அதாவது அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட். எதுக்காக இந்த அக்குமுலேட்டரை யூஸ் பண்ணுதுன்னா, டு ஸ்டோர் இன்டர்மீடியட் ரிசல்ட். ஸோ கேட்பாங்க, ALU வந்து அதோட ரிசல்ட், இன்டர்மீடியட் ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறக்காக எதை யூஸ் பண்ணுறாங்க? அக்குமுலேட்டர். ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்டர்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி மெமரியில் படிச்சிருப்போம். அண்டு
இது வந்து சீக்வென்ஷியல் ஒரு சர்க்யூட். ஓகேங்களா. பஃபர் ரெஜிஸ்டர்னால் நம்ம பார்த்துட்டோம். தென் வேறு என்ன இருக்குது, தென் ஏஆர்எம்னு இப்போ ஒன்று வந்துச்சு இல்லை, அது என்னென்னா மேலே போயிருக்கும். எஸ், ஏஆர்எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்வான்ஸ்டு ஆர்ஐஎஸ்சி மிஷின். ஓகேங்களா. அட்வான்ஸ்டு ஆர்ஐஎஸ்சி மிஷின் இது வந்து எதுக்காகனா ஸ்மார்ட் ஃபோனை டேப்லெட்டுக்காக தான் கண்டுபிடிக்க இது வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அட்வான்ஸ்டு ஆர்ஐஎஸ்சி மிஷின். ஸோ இது கன்சியூம் லோ பவர். தென் நான் அப்புறம் மெமரியில் நம்ம பார்த்துட்டோம். நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே என்ன ஆகும், சுவிட்ச் மோடு பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டரோட அது மூலிமா தான் வந்து பவர் சப்ளை வந்து கம்ப்யூட்டரோட எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் போகும். ஓகேங்களா. எஸ்எம்பிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. இட் சப்ளைஸ் பவர் டு ஆல் கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ். தென் மதர் போர்டு இஸ் எ மெயின் சர்க்யூட் போர்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர். ஓகேங்களா. இதில் சிஎம்எஃப் பேட்ரி, ப்ராசஸர் சாக்கெட், ரேம், பிஐஓஷன் என்னது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி மெயினான எல்லாம் பிசிஐ ஸ்லாட்டு, எஸ்எம்பிஎஸ் கனெக்டர் எல்லாமே வந்து இதில் தான் கனெக்டாக இருக்கும். அதுதான் ஸோ மதர் போர்ட். ஓகேங்களா. இதுதான் மெயின் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் எல்லாமே கனெக்டாக இருக்கும். இந்த ப்ராசஸரு, ரேம் ஸ்லாட்டு, ஃபேனு, இன்னும் இதில் மிஸ்ஸாக இருக்குது, ஃபேன் கூட இருக்கும். ஃபேனு, ப்ராசஸர் சிப்பு, எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட்டு, எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஸ்லாட்டு, தென் பிஐஓஎஸ் சிப்பு, பஸ்ஸஸ் எல்லாமே இதில் தான் கனெக்டாக இருக்கும். பஸ்ஸுனால் ஒன்றுமே இல்லை, வயர். ஓகேங்களா. அந்த வயர் மூலிமா இன்டர் கனெக்ஷன் பண்ணுறலாம். ஒவ்வொரு இதையும் நம்ம ஈச்சையும் கனெக்ட் பண்ணி டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறலாம். அதுதான் பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேரி 1 பிட் ஆஃப் டேட்டா. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பிட்டாக தான் உங்களுக்கு ஈச் வயர் கேரிஸ் 1 பிட் டேட்டா. ஓகேங்களா. இப்போ பஸ்லேயே வந்து டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் பஸ்ன்னு இருக்குது. ஸோ டேட்டா பஸ் என்னன்னா டேட்டா இருக்குல்ல அதை மட்டும்தான் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அட்ரஸ் பஸ்னால் அட்ரஸ். ஓகேங்களா. கண்ட்ரோல்னால் அந்த இருக்கிறது ஃபுல்லாமே கண்ட்ரோல் வேலை பண்ணுற விஷயத்த மட்டும்தான் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. அகைன் இன்டர்னல் பஸ், எக்ஸ்டர்னல் பஸ். இன்டர்னலாக உள்ளே கனெக்ட் ஆகிருக்கிறது, எக்ஸ்டர்னலாக வெளியே கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா பஸ்ஸையும் நம்ம எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த கிளாஸோடைய இது. ஸோ சிபியு அண்டு ஹார்ட்வேர் பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் அண்டு ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.